இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துல பூசணிக்காய் பறிக்கலான்னு வந்திருக்கோம். இந்த பூசணிக்காயை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். இந்த பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. என்னன்னா ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு ஒரு பூசணிக்காய் தோட்டம் வழியா போயிருக்காங்க. அங்க நிறைய பூசணிக்காய் இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சளா காய்ச்சி கிடந்திருக்கு. அதான் பார்த்ததும் அந்த மனைவிக்கு ஆசை வந்துட்டு, என்னங்க பூசணிக்காய் பறிச்சு தாரீங்களான்னு கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரு சொல்லி பார்த்திருக்காரு, இந்த மாதிரி திருடக்கூடாதும்மா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனைவி அடம் பிடிச்சனால பூசணிக்காய் பறிச்சு கொடுத்திருக்காரு. 2 நாள்ல பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரி செல்வந்தர் பூசணிக்காய் திருடிட்டாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய செல்வந்தர்கள் ஊருக்கெல்லாம் விருந்து போடுறது ஒரு சாதாரணமான விஷயம். நாம ஊர் மக்களுக்கெல்லாம் விருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அழைச்சு எல்லாருக்கும் ததாபதலா சூப்பரா விருந்து போட்டாரு. எல்லாரும் வேற யாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுச்சா இப்ப ஊருக்கெல்லாம் இப்படி சோறு போடுற இந்த செல்வந்தரா பூசணிக்காய் திருட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் திருட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நாளடைவுல பூசணிக்காய் திருடினதையே மறந்துட்டாங்க. இதுதான் சின்ன வயசுல ஒரு பேப்பர்ல படிச்ச கதை. இப்ப சில மனுஷர்களும் இப்படிதான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.